தமிழ் ஸ்டாக் டிப்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் பற்றி எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் லைட்டாக திருப்பி நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஸோ அதோட டார்கெட் வந்து 1.5% கொடுக்குறீங்க. ஸோ அப்படின்னா 1015 ரூபா டார்கெட் சொல்கிறீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 1% அப்படிங்கும்போது 990 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க. சாம்பிளுக்கு சொல்கிறோம். ஸோ 1.5% டார்கெட்டு, 1% ஸ்டாப் லாஸ் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்டாக் 1000 ரூபாயில் இந்த இடத்துல என்ட்ரு ஆகுறீங்க அப்படிங்கும்போது, ஸோ இந்த இடத்துல என்ட்ரு ஆகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நினச்சபடி அது வந்து மேலே போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 1015 ரூபா இந்த இடத்துல வந்துருச்சு அப்படிங்கும்பொழுது, ஓகே ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கீழே தான் கொடுத்துருப்பீங்க 990 ரூபா. ஸோ ஸ்டாப் லாஸ் ப்ரைஸே கீழே வந்திருக்காது. ஸோ இந்த இதில் சூப்பர் பொசிஷன் எல்லாமே மேலே மூவ் ஆயிடுச்சு. ஸோ தட் உங்களுக்கு வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1500 ரூபா ப்ராஃபிட். ஸோ 15% ப்ராஃபிட்டு. ஓகே, அன்னைக்கு நல்லா முடிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் நினச்சபடி மூவ் ஆகலைன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1000 ரூபா இந்த இடத்துல என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ நீங்கள் 1015 ரூபா சொல்லியிருக்கீங்க, 1010 வரைக்கும் போகுது. ஆனால் 1015 போகாமல் திருப்பி 990 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுதுன்னு வச்சுப்போம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்பொழுது இன்றைக்கி உங்களுக்கு லாஸ் வந்து ஒரு 1%. நீங்கள் 10 டைம்ஸ் மார்ஜின் வச்சுருந்தீங்கன்னா 10% லாஸு. ஸோ 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1000 ரூபா இந்த இடத்துல லாஸ் உங்களுக்கு. ஸோ ஈவன் தோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 1% மூவ் ஆனாலும் உங்களுக்கு வந்து 1% லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக பிறகு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல, ட்ரெண்டு மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 1000 ரூபா லாஸு. ஸோ இது வந்து ரெண்டாவது சினாரியோ, வெறும் ஸ்டாப் லாஸ் மட்டும் வச்சுருந்தா. ஸோ மூணாவது சினாரியோ வந்து நீங்கள் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணி முடிச்சோடனே கீழே போக ஆரம்பிக்குது, இங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல உங்களுக்கு 1000 ரூபா லாஸு. ஸோ நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 3 சினாரியோவில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சினாரியோவில் 1500 ரூபா ப்ராஃபிட்டு, ரெண்டாவதுல 1000 ரூபா லாஸு, ரெண்டாவதுல 1000 ரூபா லாஸு. இதுமாரி 3 விதமாக நடக்கலாம். ஸோ 3 விதமாக நடக்கலாம். ஸோ இதே வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து சும்மா 1 ரூபா அப்படின்னு வச்சுருந்தோம்னா, ஸோ இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது. ஸ்டாப் லாஸ் வந்து எல்லாமே மேலே போகிறதுனால ஸ்டாப் லாஸ் வந்து சேம் ப்ரைஸ்லேயே இருக்கும், 990 ரூபா இருக்கும். பட் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் 1 ரூபான்னு வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகுனா, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டுன்னு வச்சுப்போம். ஸோ 1000 ரூபாயிலேருந்து இப்போ 1005 ரூபா வருதுன்னு வச்சுப்போம். 1005 ரூபா வரும்போது அப்போதைக்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு ரூபாயாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பொசிஷன் இன்க்ரீஸ் ஆக ஸ்டாப் லாஸும் 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் 1000 ரூபா இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து 990 ரூபாயாக இருக்கும். இதே 1005 இருக்கும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 995 இருக்கும். ஸோ 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தா 10 இருக்கும். 1005 மைனஸ் 995 பார்த்தீங்கன்னா ஸ்டில் 10 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ பொசிஷன் மேலே ஏற உங்களோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பின்னாடியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல 1015 ரூபா வரும்பொழுது உங்களோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் 1005 இருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸுங்க. அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் நம்ம 1 ரூபா வச்சுருந்தோன்னா உங்களோட பொசிஷன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாரி மூவ் ஆகிட்டு இருக்கும்பொழுது அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸும் பின்னாடியே உங்களுக்கு வந்து தொத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். ஸோ அது என்னென்னா, திடீர்னு ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து சான்சஸ் கம்மி, லாஸஸ் கம்மி. ஸோ இப்போ இந்த இதில் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. இவன் வந்து பின்னாடி வந்துருந்தாலும் பொசிஷன் முடியும் போது இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்டேட் பண்ணுறது எல்லாமே அந்த ப்ரோக்கர் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுவாங்க. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன் வந்து ஒரு ப்ரோக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ அவங்களே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த ஆர்டர் பொசிஷன் அப்டேட் பண்ணிட்டே வருவாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ட்ரிகர் ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து 1015 வரும்பொழுது இது 1005 இருக்கும். பட் டார்கெட் ஹிட் ஆனதுனால உங்களுக்கு வந்து பொசிஷன் இது எக்ஸிட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். ஓகே, இது ஒரு சினாரியோ. இதே இந்த சினாரியோவில் உங்களுக்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 1000 ரூபா இருக்குது. ஸோ 1010 ரூபா வரும்பொழுது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து 1000 ரூபாயாக மாறிடும். ஸோ அப்படின்னா வந்து நீ வச்ச பொசிஷனுக்கு 1000 ரூபாய்க்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ திருப்பி திடீர்னு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி பின்னாடி போக ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபா ரேஞ்சில் தான் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதனால தான் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா தர்ஸ்டே வந்து எனக்கு பிபிசிஎல்ல வந்து ஆல்மோஸ்ட் நோ லாஸ் நோ கெயின். ஏன்னா நான் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்ததுனால ஸோ வந்து நான் மேலே போயிட்டு திடீர்னு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு வந்து நோ லாஸ் நோ கெயின். அதே நான் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் வெறும் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து அந்த 10% வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா லாஸ் வந்துருக்கும். ஸோ
இது வந்து எதுக்கு இதுமாரி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, மார்க்கெட் வந்து லைவாக வாட்ச் பண்ணாதவங்களுக்கு. ஸோ நான் யூஸ்வலாக மார்க்கெட்டை நான் லைவாக வாட்ச் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஒர்க்கில் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு ப்ராக்கெட் ஆர்டரு ஸ்டாப் லாஸ் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போயிடுவேன். ஸோ வந்துட்டு என்னென்னா இதுமாரி வந்து திடீர்னு ட்ரெண்ட் ரிவர்சல் சினாரியோஸ்லாம் வரும்பொழுது, ஐ மீன் முக்கியமாக உங்களுடைய ட்ரெண்டில் போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகும்போது உங்கள் லாஸ் வந்து அப்படியே கம்மியாகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த பொசிஷனில் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். இது எப்போதும் போல் ஃபுல்லாக ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ட்ரெண்ட் ஆப்போசிட் பொசிஷனில் போகும்போது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில் எந்த அப்டேட்டும் இருக்காது. ஸோ அது ஸ்டாப் லாஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ வந்து 1000 ரூபா இருக்கும்போது 990 வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இந்த 3 சினாரியோவில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம்னா இதில் வந்து 1500 ப்ராஃபிட்டு, இதில் நோ ப்ராஃபிட்டு, இதில் வந்து 1000 ப்ராஃபிட்டு. ஸோ டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3 நாளில் உங்களுக்கு 500 ஓவரால் ப்ராஃபிட் வந்துடும் உங்களுக்கு. ஈவன் தான் 2 டைம்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தோட உங்களுக்கு 500 ப்ராஃபிட் வந்திருக்கும். இதே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு 1500 ப்ராஃபிட்டு, இங்கே 1000 2000 லாஸு, அப்புறம் டோட்டலாக 500 லாஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில். ஸோ ஆனால் இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரேடிங் மெத்தடை பொறுத்து இருக்குது. ஸோ நம்மளோட ட்ரெண்ட் பேஸ்டு ட்ரேடிங் மெத்தட் வந்து நம்ம ட்ரெண்ட் வந்து சில நேரம் இதுமாரி பார்த்தீங்கன்னு போயிட்டு ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% திடீர்னு கொஞ்சம் கீழே இறக்கிட்டு திருப்பி பழையபடி நம்ம ட்ரெண்டுக்கு வந்துடும். யூஸ்வலாக அந்த 0.5%, 0.7% இதெல்லாம் வந்து நார்மலாக நம்மளோட ட்ரெண்ட்லேயே கீழே வந்துட்டு மேலே போகிறது தான். ஸோ அதனால் நீங்கள் 0.5%, 0.7% நீங்கள் ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா நிறைய டைம் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், டார்கெட் மீட் ஆகாது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து கெயினே வரவே வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நானும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இப்போ ஓவர்லூ நான் கரண்டாக நான் கொடுக்குற அந்த ஸ்டாப் லாஸ்க்கு வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஓவர்லூ ஈக்குவலாக ஒர்க் ஆகுது. லாஸ்ட்டு 11 டேஸில் பார்த்தீங்கன்னா இதுமாரி நேற்றியெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆனதுனால எனக்கு லாஸ் கம்மியாயிடுச்சு. பட் இடையில ஒரு வாட்டி வந்து டார்கெட் மீட் ஆனாலும் ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஆனால் பட் இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து லாஸஸ் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். இதுமாரி நீங்கள் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்லாம் வைக்கிறதுனால உங்களுக்கு லாஸஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். இதே என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மார்க்கெட்டை வந்து லைவாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்லாம் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரெண்ட் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகிருந்தீங்கன்னா இது வந்து ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பிபிசிஎல் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஃப்ரைடே நீ கமெண்ட்ஸ்லேயே பார்க்கலாம், நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1% மேலேயே நல்லா மூவ் ஆச்சு பிபிசிஎல். ஆனால் வந்து எம்என்எம்மில் தான் வந்து லாஸஸ் எல்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து உடனே வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு அது. பட் பிபிசியில் எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் மார்க்கெட்டை வந்து லைவாக வாட்ச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பற்றிலாம் அவ்வளோ ஒரி பண்ண தேவையில்லை. பட்டு நான் மார்க்கெட் அதிகம் வாட்ச் பண்ணலை, ஜஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் த டே தான் பார்ப்பேன், அந்த டே முடிஞ்ச பிறகு தான் பார்ப்பேன்னா இதுமாரி ப்ராக்கெட் ஆர்டர் வித் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதாவில் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி தராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபி எடுத்துக்கும். ஸோ இன்ஃபி வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க. ஸோ பை பண்ணும்பொழுது ஸோ குவான்டிட்டி சாம்பிள் நிற்கும்போது நீங்கள் மோர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு நீங்கள் எம்ஐஎஸ் ஆர்டர் கொடுத்துடணும். எம்ஐஎஸ் ஆர்டரில் அந்த ப்ராக்கெட் ஆர்டருக்கு வரும். ஸோ ப்ராக்கெட் ஆர்டரில் தான் உங்களுக்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன் இருக்கும். இதே கவர் ஆர்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன் வராது உங்களுக்கு. ஸோ ப்ராக்கெட் ஆர்டரில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து நான் 1% சம்திங் அது எவ்வளோ வருது கால்குலேட் பண்ணி அந்த ஸ்டாப் லாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா 1000 வச்சுப்போம். இன்ஃபீஸ் 1000 சும்மா சாம்பிளுக்கு வச்சுக்கிறோம். ஸோ 1000 அப்படின்னா ஸ்டாப் லாஸ் 10 ரூபா வச்சுட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் 1 ரூபா வச்சுட்டு டார்கெட்டு 15 ரூபா வச்சுருவேன். ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஒரு சாம்பிளுக்காக இதுமாரி இருக்கும். ஸோ இதுமாரி இருக்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ்க்கு வந்த மாதிரி உங்களுடைய ஃபேவராக ஸ்டாக் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ப்ரோக்கர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ் இல்லைனா வந்து எப்படி அப்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஸ்டாப் லாஸ் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் உங்கள் ப்ரோக்கர்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்தா வேண்டி தான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். சில ப்ரோக்கர்ஸ்லாம் தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சல் ப்ரோக்கிங் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஷேர் காலில் இருக்காலேன்னு தெரில. பட் வந்து ஜீரோதாவில் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, வித் இன்னும் ப்ராக்கெட் ஆர்டரில் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முடிஞ்சளவு சந்தேகத்துக்கெல்லாம் தீர்க்க பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.